friends, welcome to Buds to Bloom. நேத்து நம்ம சேனல்ல saree folding போட்டிருந்தோம். நிறைய சிஸ்டர்ஸ் ரொம்ப தேங்க் பண்ணிருந்தீங்க. இன்னைக்கு வந்து நம்ம சுடிதார் folding எப்படின்னு பாப்போம். அதுல நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. சோ நான் இன்னைக்கு ரெண்டு மெத்தட் சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் இது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட சுடிதாரோட பேண்ட் எடுத்துக்கோங்க. பேண்ட் எடுத்துட்டு நம்ம எப்பவும் நார்மலா எப்படி மடிப்போமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அகலமா இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம மடிச்சு விட்டுக்கணும். உள்ள மடிச்சு விட்டு நம்ம எப்பவும் எப்படி பேண்ட் மடிப்போமோ அதே மாதிரி மடிச்சிட்டு சின்னதா இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்தை மட்டும் தனியாக நீட்டிட்டு இருக்க சைடை மட்டும் சின்னதாக இந்த மாதிரி ஃபோல்ட் கொடுத்துருங்க. ஃபோல்ட் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம சுடிதார் டாப்ஸை வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பயும் டாப் எப்படி ரெண்டு சைடாக மடிப்பீங்களோ அதே மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடணும்னா டாப்ஸோட அந்த கைப்பகுதி அந்த மாதிரி சைடில் எக்ஸ்ட்ரா எதாவது இருக்கோ அதெல்லாம் உள்ள அந்த மாதிரி நீட்டாக மடித்து விட்டுக்கோங்க. இது காட்டன் சுடிதாருக்கு மட்டும் இல்லை, சிந்தட்டிக் சுடிதார் எல்லாத்துக்குமே செட் ஆகும். சில்க் காட்டன் எந்த மாதிரி மெட்டீரியலுக்குமே இந்த மெத்தடை வந்து சூட் ஆகும். இப்போ சைடில் இருக்க சைட் சீம் அந்த இடத்தையும் நம்ம மடித்து விட்டுட்டோம். மடித்து விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா துப்பட்டா, நான் அன்றைக்கி அதுக்காக தான் சிந்தட்டிக் துப்பட்டா எடுத்திருக்கேன். இப்போ இந்த துப்பட்டா வந்து இது மேலே நல்லா கரெக்ட் பண்ணி எப்படி நீங்கள் துப்பட்டா யூஸ்வலாக மடிப்போமோ அதே மாதிரி அதையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இப்போ நம்ம போட்டுட்டு பாருங்கள், அடியில் பேண்ட்டு டாப்பு, அதுக்கு மேலே நம்ம துப்பட்டா வச்சுட்டு சின்னதாக மடிக்க ஆரம்பிங்க. இப்படி கார்னர்லேருந்து சின்னதாக மடிக்க ஆரம்பிங்க. ரொம்ப பெருசாக மடிக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி சின்னதாகவே மடிச்சுட்டே வாங்க. அதாவது அடிப்பகுதியிலேருந்து மடிக்கணும். பேண்ட்டோட டாப் சைடு மடிக்காமல் பேண்ட்டோட கால் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து மடிச்சுட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட்டோட ஸ்டார்டிங் பகுதி வர்ற வரைக்கும் நம்ம வந்து மடிச்சதை ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு பேண்ட்டோட அந்த ஃபோல்டிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் இருக்குது பாருங்கள், பேண்ட்டோட ஆரம்பத்தில் அதுக்குள்ளே ஒரு கவர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேக் மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் மடிச்சிங்கன்னா. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப கன்ஃபியூஸ் ஆகும், இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா புரியும். பேண்ட்டோட கால் பகுதியிலேருந்து மடிக்க ஆரம்பித்து பேண்ட்டோட தலைப்பகுதி கிட்ட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு மடிக்கிறோம். அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் பெரிய ட்ரிக்லாம் கிடையாது. ஸோ இது மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 வீக் இல்லை 10 டேஸ் நீங்கள் எப்போ எடுத்தாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும், கிளஞ்சி போகவே போகாது. ஸோ நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு சுடிதார் பார்ப்போம். அதுக்கு வந்து வேறு ஒரு டெக்னிக் வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு லெகின் எடுத்திருக்கேன். இந்த லெகினை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சின்னதாக மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக இன்னும் கொஞ்சம் பெருசாக மடிக்கணும்னாலும் நீங்கள் பெருசாக மடிச்சுக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம் தான். ஏன்னா நம்ம இதை இன்னொரு இதுக்குள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து நம்ம துப்பட்டா வச்சு ஃபோல்ட் பண்ணாமல் பேண்ட்டில் ஃபோல்ட் பண்ணோம். இப்போ துப்பட்டா வச்சு ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ பேண்ட் மடிச்சாச்சு. அடுத்து டாப் எடுத்துக்கோங்க. டாப்பை எடுத்துகிட்டு இது வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ் டாப்பு. எந்தெந்த இடத்துலலாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்தந்த இடத்துலாம் உள்ளே வச்சு மடிக்க போகிறோம். நீங்கள் வந்து மடிக்கிறப்பே வந்து கையால் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டாக போடுறப்ப சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்னஸாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் அயன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். சம்டைம்ஸ் நமக்கு டைம் இருக்காது. அர்ஜென்ட்டாக ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிற பசங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறதையும் நான் மடித்து விட்டுட்டேன். எனக்கு வந்து நல்லா அகலம் கம்மியாக மடிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அகலமாகவும் மடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதை வச்சு ஃபோல்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக கையால் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு சரிபாதியாக மடிச்சுக்கோங்க. சரிபாதியாக மடிச்சுட்டு இதை தனியாக பேண்ட்டையும் நம்ம இப்போ டாப்பையும் தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம துப்பட்டாவில் தான் பண்ண போகிறோம். துப்பட்டா வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ இப்போ நான் துப்பட்டாவை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், ரெண்டாக எப்பயும் போல் ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை என்ன பண்ண போகிறீங்கன்னா சின்னதாக இன்னொரு வாட்டி அதை மடிச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக மடிக்க வேண்டாம். துப்பட்டாவிலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் சரி பாதியாக மடிக்காமல் துப்பட்டாலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் பாருங்கள் மடிச்சிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு இருக்க போர்ஷன் மட்டும், அதாவது அந்த ஃபோல்டட் சைடில் இருக்க போர்ஷனை மட்டும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை மட்டும்தான் நான் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு அதை என்ன பண்ணிக்கிறேன்னா அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். எந்த பக்கத்து மடிச்சிருக்கோமோ அந்த பக்கத்தை வந்து நீங்கள் அப்படியே திருப்பி போட்டுக்கணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். மடிச்சிருக்க சைடை அப்படியே திருப்பி போட்டுங்க. திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு அடியில் மடிப்பு தெரியும். அது எந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மடிப்பாங்க பாருங்கள், ஒரு கொஞ்சோண்டு மட்டும் மடிச்சிருக்கிறது மட்டும் தனியாக தெரியுது பார்த்தீங்களா, அது மட்டும் இருக்கும். இப்போ நம்ம இதை சரிபாதியாக மடிச்சுக்கணும். இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி அப்படின்னு சரிபாதியாக பிரித்து மடிச்சுக்குவோம். ஸோ இப்போ நான் சரிபாதியாக பிரித்து மடித்து காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ இந்த சைடு 2 சைடும் சரிபாதியாக மடிச்சுக்கிட்டு நடுவில் வந்து நம்ம ஏற்கனவே மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, பேண்ட்டும் டாப்பும் அதை வந்து இதுக்குள்ளே வச்சுருவோம். இப்போ அந்த லெகின் எடுத்துக்கோங்க, லெகின் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்னதாக வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னு சொன்னால் அகலமாக வச்சுக்கலாம். ட்ராவலுக்கு வந்து பேக்லலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ் ஆகும். மற்றபடி நீங்கள் வீட்டில் தான் கபோர்டில் தான் அடுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம். ஸோ நான் அகலமாகவும் படுத்தி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் கிளிப்பிங்கில் அது வரும். இப்போ நான் அகலப்படுத்திக்கிட்டு பேண்ட்டை தூக்கி மேலே வச்சுட்டு அதையும் அகலப்படுத்திக்கிட்டு அடியிலேருந்து சின்னதாக மடிக்கிறேன். அதாவது எந்த ஃபோல்டிங்கும் அடி சைடில் இல்லை பாருங்கள், அந்த சைட்லேருந்து தான் மடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சின்னதாக மடிச்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம அந்த மடித்து விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் வர்ற இடத்துக்கிட்ட மட்டும் ஒரு சின்ன கேப் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அடியில் இருக்கிறத தூக்கி இதுக்கு மேலே போட்டுருங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். அடியில் நம்ம மடிச்சிருக்கிறத தூக்கி ஒரு கவர் மாதிரி இதில் பண்ணி வச்சுக்க போகிறோம். முன்னாடி வந்து நம்ம பேண்ட்டில் பண்ணோம், இப்போ வந்து துப்பட்டாவில் அது மாதிரி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கபோர்டில் நீட்டாக அடுக்கி வைக்கிறதுக்கு, நீங்கள் ட்ராவல் கொண்டு போகிறதுக்கு அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடம் வந்து அதிகமாக வீட்டில் நமக்கு ஷெல்ஃபில் வந்து அதிக இடத்த ஆக்குபை பண்ணாமல் கம்மியான இடத்துல இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் பட்ஸ் ட்ரூப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.